ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் பெயின் மட்டுமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கெண்டைக்கால் சதைப்பகுதி வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு நைட்டு தூங்கும்போது வந்து அந்த வலி வந்து இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். நார்மலாக தூங்குவாங்க, ஆனால் திடீர்னு நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கெண்டைக்கால் சதை வந்து வலி கொடுக்குது, பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், அதை நம்ம முழுமையாக சரி பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஓமம், சீரகம், கருஞ்சீரகம், இந்துப்பு, பெருங்காயம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து சிட்ராமுட்டி கிடைக்கும். இது எல்லாமே வந்து சரிசமமாக எடுத்துகிட்டு இளவறுப்பாக வறுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா டெய்லி காலைல நைட்டு உணவுக்கு அப்புறம், அதாவது ஃபுட் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உள்ளே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து அந்த வலியோட தன்மை வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து பிண்டத்தைலம் கிடைக்கும். ஸோ அந்த பிண்டத்தைலம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உங்களோட இடுப்பு பகுதியிலேருந்து கால் வரைக்கும் நல்லா வந்து தேய்ச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் பொறுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கல்லுப்பு இருக்கும் இல்லைங்களா, ஸோ கல்லுப்பு வந்து ஒரு துணியில் முடிஞ்சிட்டு நல்லா சுடு தண்ணியில் தொட்டு நல்லா வந்து ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலி தொந்தரவு வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.